மனுஷர்கள் 1000 ஆலோசனையை உங்க குடும்பத்துல கொண்டு வருவாங்க. குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா 2 பேரை கூட்டிட்டு வந்து அந்த குடும்பத்துல நம்ம பேசுறோம். தேவன்ட்ட ஒப்பு கொடுங்க. உங்க கணவர் தேவனுக்கு கீழ்ப்படியலையா? உங்க மனைவி தேவனுக்கு கீழ்ப்படியலையா? உங்க பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படியலையா? கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. குடும்ப ஜெபத்தை உங்க குடும்பத்துல முக்கியமா பிரதானப்படுத்துங்க. வசனத்தை வாசிங்க. வசனத்தின்படி நடக்கிறதுல உங்க குடும்பத்தை ஆண்டவரோட கூட உடன்படிக்கை பண்ணுங்க. யோசுவா போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பெருவாரியான கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு ஆலயங்களை புறக்கணித்துட்டு குடும்ப விழாக்களுக்கும் விசேஷங்களுக்கும் கடந்து போறோம். அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? ஆலய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, திருவிருந்து ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, குடும்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. லண்டன் தேசத்துல எலிசபெத் மகாராணி தன்னோட பரிசுத்த வேதாகமத்தை உயர்த்தி பிடித்து அவங்க சொன்ன ஒரே காரியம், இன்னைக்கு எங்க தேசம் இவ்வளவு செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் இந்த வேதாகமம் தான். இந்த வேதாகமத்தின் படி நாங்க நடக்கிறோம். இன்னைக்கு ஏன் இதை நம்ம செய்யக்கூடாது?